உண்மையிலே ஜாதிக்காய் ஒரு அற்புதமான மிகுதியான மருத்துவ குணங்கள் இருக்க ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். முகப்பொலிவிற்கு ஜாதிக்காய் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்டர்னலாக, அதாவது வெளிப்பிரயோகமாக இந்த ஜாதிக்காயை நம்ம பயன்படுத்தலாம். வாயில் ஒரு பேட் வாடர் வருது, ஒரு துர்நாற்றம் வருதுன்னா இதற்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இந்த ஜாதிக்காய் தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்ணி இதனால உடல்ல ரொம்ப ஸ்டாமினா இல்லாம அதிகமான விந்து இழப்பு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி இந்த ஜாதிக்காய் கொஞ்சம் அதிகமா எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுனா, ஹெல்த் காஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் நமக்கு இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயை எப்படி பயன்படுத்தலாம்ன்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அதிகமாக சாப்பிட்டுட்டா வேறு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்போம். அதை தாண்டி இந்த ஜாதிக்காயில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, நல்ல ஒரு மனம் வருது, இல்லை அதிகமாக நம்ம சாப்பிட்டா வேறு மாதிரியான ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வருது. அப்போது இந்த ஜாதிக்காயை எப்படி தான் பயன்படுத்தலாம்? ஒருவேளை இந்த ஜாதிக்காயில் வேறு ஏதாவது நச்சுத்தன்மை இருக்குமா, ஐயோ இது உள்ளுக்கு சாப்பிட்லாமா இல்லையான்ட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உண்மையிலே ஜாதிக்காய் ஒரு அற்புதமான மிகுதியான மருத்துவ குணங்கள் இருக்க ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஆங்கிலத்தில் நட்மக் அப்படின்னு சொல்லுவோம். ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொட்டை. ஸோ மேலே ஒரு கனி, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கொட்டை தான். இந்த கொட்டைக்கும் கனிக்கும் மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும், கனித்தோல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜாதி பத்திரின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம நிறைய மசாலா பொருட்கள் எல்லாம் பார்த்துருப்போம். நல்லா திக் ஆரஞ்சு கலரில் இந்த ஜாதி பத்திரி இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா சின்ன சின்னதாக லேயர்ஸாக ஃபெதர்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். நம்ம மசாலா பொருட்கள் இல்லை இந்த பிரியாணி ஐட்டம்ஸ்லலாம் நம்ம போடுவோம் ஜாதி பத்திரி. அவ்வளோ மணமாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய மசாலா ஐட்டம்ஸில் இந்த ஜாதி பத்திரியும் சேருது. இந்த ஜாதிக்காய் எப்படி பயன்படுத்தலாம், நம்ம வீட்டில் என்னென்ன நோய்களுக்காக இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தலாம்ன்றதையும் பார்க்கலாம். பொதுவாக இந்த ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் ரொம்ப 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 மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, நம்ம ஃபேஸில் முகப்பொலிவிற்கு ஜாதிக்காய் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்டர்னலாக, அதாவது வெளிப்பிரயோகமாக இந்த ஜாதிக்காயை நம்ம பயன்படுத்தலாம். இதிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த எசென்ஷியல் ஆயிலை நம்ம ஃபேஸில் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, விரிங்கிள்ஸ் இருக்குது, இதற்கு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். இந்த ஜாதிக்காய் எண்ணெயோட நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய குங்குமாதி தைலம். இந்த ஜாதிக்காய் எண்ணெயும் குங்குமாதி தைலமும் ஈவனாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம ஃபேஸில் தினமும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கோடை காலங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெளியில் போயிட்டு ஸ்கின் ரொம்ப டர்ன் ஆகிடுச்சு, உடனே ஒரு பிளாக் லேயர் எனக்கு வந்துடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்றவங்க ஜாதிக்காய் ஆயிலை நிச்சயமாக பயன்படுத்தலாம். இந்த ஜாதிக்காய் எண்ணெயோடு நான் சொன்ன மாதிரி இந்த குங்குமாதி தைலம் நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டில் ஃபேஸில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மசாஜ் பண்ணிவிட்டு நைட் அப்படியே தூங்கிடலாம். காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிகிட்டே வந்தோம்னா முகம் ரொம்ப பொலிவாக இருக்கும். அதே மாதிரி சருமத்தில் நமக்கு உடல் உஷ்ணத்தினால் நிறைய பேருக்கு கட்டி வரும், பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா இதை க்யூர் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த ஜாதிக்காய் எண்ணெயும் குங்குமாதி தைலத்தையும் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு ஜாதிக்காய் எண்ணெய் எனக்கு கிடைக்கல, ஜாதிக்காய் மட்டும் நான் வீட்டில் வச்சுருக்கேன், இல்லை ஜாதிக்காய் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றவங்க இதையுமே நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, ஜாதிக்காயை எடுத்து நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர், பன்னீர் விட்டு நல்லா இழைச்சிக்கணும், இல்லை பால் விட்டு கூட நல்லா இழைச்சோம்னா பேஸ்ட் மாதிரி வரும். இந்த பேஸ்ட்டை கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது முகம் ரொம்ப பொலிவாக இருக்கும். அடிக்கடி நமக்கு சருமத்தில் இந்த ஆக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிம்பிள்ஸ் வருது, பெருசாக இருக்குது, சீழ்கொழுத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது, நிறைய டஸ்ட்டு நம்ம முகத்தில் படும்போது வரக்கூடியது. இதற்கு இந்த ஜாதிக்காயும் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து நம்ம முகத்தில் போட்டு பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி பல்வலி இருக்குனாலும் இந்த ஜாதிக்காய் தைலத்தை பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு, குழந்தைகளுக்கு கூட பார்த்தோம்னா பற்களில் கேவிட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பல் சொத்தை இருக்குன்னா
இதற்கு என்ன பண்ணலாம், ஒரு சின்ன காட்டன் பீஸில் இந்த ஜாதிக்காய் தைலத்தை தொட்டு நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிட்டே வந்தோம்னா குணமாகும். அதே மாதிரி இந்த ஜாதிக்காய் எண்ணெயை வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு ஸ்டொமக் அல்சர் இருக்கும். அதே மாதிரி பேசும்போது வாயில் ஸ்மெல் வருது, என்னால் கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தர் முன்னாடி நின்று பேச முடியல, ஹெலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். இதற்கு நம்ம பாலோட இந்த ஜாதிக்காய் தைலத்தை ஒரு 10 சொட்டு விட்டு கலந்து தினமும் இரவு நேரத்தில் குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். ஹெலிடோசிஸ், வாயில் ஒரு பேட் ஓடர் வருது, ஒரு துர்நாற்றம் வருதுன்னா இதற்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இந்த ஜாதிக்காய் தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக இந்த ஜாதிக்காயை பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். கொட்டை மாதிரி இருக்கும், 1-2 நசுக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக நெய், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு ஜாதிக்காயை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். லேசாக வறுத்து எடுத்து வச்சுட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை ஒரு நாளைக்கு 2-3 சிட்டிகை அளவு பாலில் கலந்து இரவு நேரத்தில் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இரவு நேரத்தில் குடிக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யாரெல்லாம் இதை குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இரவில் சரியாக எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்க, ஏதாவது ஒரு காரணத்தினால எனக்கு டிப்ரெஷன் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு டீப் ஸ்லீப் இல்லை அப்படின்றவங்க இந்த ஜாதிக்காயை பாலில் கலந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு 2-3 நாட்கள் குடிக்கும்போதே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆழ்ந்த உறக்கம் நம்ம பெற முடியும். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஜாதிக்காய் பொடியை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆண்களுக்கு ரொம்ப சிறந்ததுன்னே சொல்லலாம். அதாவது ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்ணி இதனால் உடலில் ரொம்ப ஸ்டாமினா இல்லாமல் அதிகமான விந்து இழப்பு இல்லை நமக்கு நைட் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம், தூக்கத்திலே விந்து வெளியேறும், இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஜாதிக்காய் பொடி ரொம்ப சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். சித்த மருத்துவத்திலையும் நிறைய மருந்துகளில் முக்கியமான ஒரு மூலிகையாக, அதாவது ஆண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் இது சேருது. இதை நம்ம வறுத்துட்டு நம்ம பாலோடு கலந்து இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வாக இருக்கும். இதை எப்படி ஆண்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நெய்யோடு சேர்த்து வறுத்து எடுத்துட்டு இதை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 3 சிட்டிகை அளவு பாலில் கலந்து தினமும் இரவு நேரத்தில் குடிக்கணும். இரவு நேரத்தில் குடிச்சிட்டே வரும்போது தான் அந்த உடல் உஷ்ணத்தினால் அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லை எரெக்ஷன் கம்மியாக இருக்குன்றவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி பெண்கள் இந்த ஜாதிக்காய் பொடியை எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, 2 சிட்டிகை அளவு பெண்கள் பயன்படுத்தினா போதும். 2 பிஞ்ச். நம்ம ஒரு வேளை இது ஓவர் டோஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இது ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கே, வாமிட் வந்துருமா? கண்டிப்பாக. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி இந்த ஜாதிக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுனா, தூக்கம் வர மாதிரி, தலை சுத்தல் வர மாதிரியோ இல்லை வாமிட்டிங் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். இதோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3-4 சிட்டிகை, 4 பிஞ்ச் அளவு எடுத்தால் போதும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 2 சிட்டிகை அளவு, ஸோ 2 பிஞ்ச் இதை எடுத்துட்டால் போதுமானது. இதையுமே நம்ம பாலோடு கலந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாக க்ரானிக்காக நமக்கு லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை டியூபர்குலோசிஸ் இருக்குது. டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லும்போது லங்ஸில் மட்டும் இல்லை, உடலில் வேறு எங்கேயாவது நமக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குன்னா அதற்கு இந்த ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஜாதிக்காயை நம்ம தொடர்ந்து நம்ம பாலோடு கலந்தோ இல்லை தேனில் குழச்சி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, இந்த ஜாதிக்காய் பொடியை கருவேப்பிலை பொடியோடு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடினா ஒரு 3 சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடி சேர்த்து தேனில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா, லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, சிஓபிடி க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்குது, வீசிங், ஆஸ்மா, டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காச நோய், இதற்கு எல்லாத்துக்குமே இந்த ஜாதிக்காயை நம்ம கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் அருமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இதற்குமே இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தலாம். பாலோடு கலந்து பயன்படுத்திட்டு வரலாம். சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய ஜாதிக்காய் லேகியம், இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சே ஆகணும். நான் ஜாதிக்காயை பொடி பண்ண முடியல, டெய்லி எடுத்துக்க முடியலன்னு சொல்கிறவங்க இந்த லேகியத்தை எடுத்துக்கலாம். லேகியத்தில் ஜாதிக்காய் மட்டும் இல்லை, நிறைய மூலிகைகள் சேர்த்து தான் செய்கிறாங்க. பொதுவாக லேகியம் அப்படின்னா இதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ இந்த மாதிரி இருக்கும், இதோட தேன் இருக்கும். சில லேகியங்களை பால் சேர்த்தும் செய்யப்படுது. ஸோ அப்போது அதிகமான இரும்பு சத்து நமக்கு இதில் கிடைக்கும்.
அந்த வகையில் ஜாதிக்காய் லேகியம் சாப்பிடும்போது இதில் குங்குமப்பூ எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால அதிகமான வீரியம் கிடைக்கும். முக்கியமாக ஆண்களுக்கு மட்டும் இல்லை, இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1 கிராம் அளவுக்கு சின்னதாக நம்ம வந்து ஒரு சுண்டைக்காய் அளவு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 2 கிராம் அளவுக்கு, ஆண்கள் எடுக்கணும்னா 5 கிராம் அளவுக்கு இந்த ஜாதிக்காய் லேகியத்தை பயன்படுத்தலாம். தொடர்ந்து நம்ம ஒரு நாளைக்கு 1 வேளையோ 2 வேளையோ ஒரு லேகியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு வந்தோம்னா அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கனித்தோல்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் ஜாதிபத்ரி. இந்த ஜாதிபத்ரிக்கு என்ன நம்ம பிரியாணியில் போடுறோம், நிறைய உணவுகளில் சேர்க்குறோம். ஸோ ஸ்பைஸியாக இருக்கணும்னு ஏதாவது ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதில் சேர்க்குறோம். வேறு என்ன இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஜாதிபத்ரிலையும். ஜாதிபத்ரியை நம்ம எப்படி சேர்க்க போகிறோன்னா, மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நிறைய ஆய்வுகளில் தெரிவிச்சிருக்காங்க. இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம மைண்டை காம் பண்ணுறதுக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அடிக்கடி வலிப்பு நோய் வருது, ஸோ நைட்டில் சரியாக தூக்கம் இல்லை, இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதிபத்ரியை பயன்படுத்தலாம். எப்படின்னா பேசிக்காக பார்த்தோம்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் இந்த ஜாதிபத்ரி நீரை குடிக்கலாம். எப்படி இந்த தண்ணீரை குடிக்கணும்னா, 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஜாதிபத்ரி போட்டுக்கலாம். 2 லிட்டர் தண்ணினா 2லேருந்து 3 ஜாதிபத்ரி போட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். நல்லா கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம குடிக்க போகிறோம். வாரத்தில் இந்த மாதிரி 2-3 நாட்கள் இந்த ஜாதிபத்ரி போட்ட தண்ணியை நம்ம குடிச்சிட்டே வரும்பொழுது மனசில் நமக்கு வந்து ஒரு நிறைய பேருக்கு மூட் ஸ்விங் இருக்கும். திடீர்னு வந்து டென்ஷன் ஆகிறது, திடீர்னு இன்செக்யூர்ட் ஃபீல், ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாமல் இருக்கிறது, அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி வரக்கூடிய ஸோ ஒரு ஆன்சைட்டி ஃபியர் நிறைய பேருக்கு இருக்கும். ரொம்ப நாளாக சைக்காலஜிக்கலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு நான் டேப்லெட் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதற்குமே இந்த ஜாதிபத்ரி நீரை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். வாரத்துக்கு ஒரு 3 நாள் குடிக்கும்போது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஜாதிக்காய், ஜாதிபத்ரி இது 2லுமே அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம அழகுக்காக இருக்கட்டும், ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும், 2க்குமே இந்த ஜாதிக்காயோட பலன்கள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.